Hi friends, welcome to AHAANA'S kitchen. இப்போ நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா கிர்னிப்பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நோன்பு வச்சிருக்கவங்க இந்த மாதிரி நோன்பு திறக்கும்போது சாப்பிட்டா ரொம்ப நல்லது, வயிறு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். 1 செகண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கிர்னி பழம் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு நல்லா பழுத்த பழமாகவே பார்த்து வாங்கியிருக்கேன். இதை 2 நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து 1 கிளாஸ் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். நான் தண்ணி சேர்த்து காய்ச்சலை. இது வந்து கிர்னி பழத்தை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரூட்டி பழம் வந்து 2 கலரில் வாங்கியிருக்கேன், சிகப்பும் பச்சையும். சீனி வந்து தேவையான அளவு உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மேலே உள்ள அந்த தொலியை ஃபுல்லாக நறுக்கிட்டு உள்ளே உள்ள அந்த விதையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த பழத்தை போட போகிறோம். இப்போ எல்லா பழத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 2 பாதி அரைக்கிறேன். கொஞ்சத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ அரைக்கிறோம். இந்த பழத்தில் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இது நம்ம வடிக்க தேவையில்லை. இந்த பழத்தை வந்து நம்ம இப்படியே தான் மிக்சியில் அரைச்சி அப்படியே தான் சாப்பிடணும். கெட்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அதை வடிக்கவோ இது பண்ணவோ தேவையில்லை. இந்த பழத்தில் வந்து எல்லாமே வந்து நமக்கு சத்து தான். இப்போ இதில் நான் 1 கிளாஸ் பால் எடுத்து வச்ச பாலை வந்து ஊற்றுறேன். பால் பாருங்கள், நான் கெட்டியாக தான் காய்ச்சிருக்கேன், தண்ணியாக இல்லை. இந்த மாதிரி கெட்டியான பால் ஊற்றினா தான் ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், கெட்டியாக இருக்கும். இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து சீனி சேர்த்துருக்கேன், தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நான் அரைக்கிறேன். இது வந்து உங்களோட பழத்தை பொறுத்து, பழம் ஒரு சிலது நல்ல பழமாக இருக்கும், ஒரு சிலதாக இருக்கும். அதனால் நல்லா பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைங்க, அப்போ தான் ஜூஸ் வந்து நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். என்னோடய பழம் கெட்டியாக இருந்தனால நான் நல்லா அரைக்கிறேன். இந்த பாருங்கள், நல்லா ஜூஸ் வர வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடதை. இதில் நான் இன்னும் கொஞ்சம் பழம் மீதி இருந்ததையும் போட்டு அரைச்சி எடுக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இதான் என்னோடய பழத்தோட ஜூஸ். இப்போ பாருங்கள், இப்போ நான் அதை கிளாஸ்க்கு ஊற்ற போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துட்டேன். ஒரு ஜூஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த ஃப்ரூட்டி பழம் 2 கலர் வாங்கியிருந்தேன்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கீழே போடுறேன். ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும் ஊற்றும் போது. நான் 2 கலர் கிடச்சனால 2 கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ போட்டுக்கோங்க. அந்த கீழே உள்ள அந்த இடத்துல ஃபுல்லாக போடுங்க. நான் இப்போ அந்த கீழ் பகுதியில் ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்து நம்ம நறுக்கி வச்ச அந்த பழத்தோட வந்து சின்ன சின்ன பீஸை வந்து அதில் சேர்க்குறேன். இது வந்து நம்ம சாப்பிடும் போது வந்து நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிடும் போது நமக்கு அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், அது வாயில் கடிபடும் போது. அதனால் நான் கொஞ்சம் பீஸும் நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இப்போ நம்ம ஜூஸை ஊற்றுறோம். பாருங்கள், ஜூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கவே எப்படி கெட்டியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்கா? இப்போ இதை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து மேலே வந்து திரும்ப அந்த பழத்தை வந்து மேலே தூவி விட போகிறேன். அதே 2 கலர் தான் நான் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் மேலே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கப்பா ஜூஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்குன்னு. இது உடம்புக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம், நல்லது. இப்போ போட்டாச்சு. அடுத்து நம்ம நறுக்கி வச்ச பழம். அந்த பழத்தை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட்டமாக நறுக்கிருக்கேன். அதை வந்து இப்போ இது மேலே போட போகிறேன். இப்போ பழத்தை அதுக்கு மேலே போட்டுட்டேன். பாருங்கள், பழம் உள்ளே இறங்கவே இல்லை. நம்மளோட ஜூஸ் வந்து அவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் பழம் எல்லாமே சேர்க்கும் போது, அந்த நறுக்கி வச்சு அந்த பழத்தையும் மேலே சேர்க்கும் போது பாருங்கள், நம்ம குடிக்கும் போது அது வாயில் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் நார்மலாக ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, சும்மா வெளியவே ஃப்ரிட்ஜில் நீங்கள் நார்மலாக வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.